விஜய் மீதும் விஜய் அரசியல் மீதும் என்ன ஒன்னாலும் நீங்க விமர்சனம் வைங்கப்பா. அவர் 3 நிமிஷம் பேசுறாரு, 2.5 நிமிஷம் பேசுறாரு, அவருக்கு பேச தெரியல, அவருடைய கட்சியுடைய கொள்கை தெரியல. அப்புறம் அவர் சும்மா பனையூருக்கும் நீலாங்கரைக்கும் ஷோ காமிக்கிறாரு. என்ன வேணாலும் சொல்லலாம். சரி, இன்று அதுவும் இப்பொழுது கிட்டத்தட்ட தாவேகா யாருடன் கூட்டணி அப்படின்ற அளவுக்கு இங்க 2026 எலெக்ஷன்ல மிக முக்கியமான கட்சியா மாறுகிறதுல மாற்று கருத்து கிடையாது. உண்மை மாற்று கருத்து கிடையாது. குறிப்பாக இது விஜய் மீது அடுக்கடுக்கா எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, குற்றச்சாட்டு என்னன்னா, எப்ப அவர் அரசியல் எதிரி திமுகவை எதிர்க்கிறாரு, கொள்கை எதிரி பிஜேபியை லேசா எதிர்க்கிறாரு. ஆனா அதிமுக ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றாரு. அவங்க பிஜேபி கூட தானே ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க. அதிமுகவுடன் இவங்க ரகசியமா யாரு விஜய் கட்சியினர் ரகசியமா ஒரு உடன்படிக்கையோடு இருக்காங்களா, அல்லது அந்த கூட்டணி கடைசி நேரத்தில் அறிவிக்க போகிறார்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. விஜய் அதிமுகவையும் விமர்சிச்சிருக்காரு, அதை நீங்க பார்க்கல. ஆனா தொடர்ச்சியாக எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு தேர்தல் வரும்போது ஆளுங்கட்சியை தான் எதிர்க்கும். ஆளுங்கட்சியோடு செய்திருக்கிற அந்த விஷயங்களை தான் சுட்டி காமிக்கும். அது இதுவான விஷயம்தான். ஆனால் இதெல்லாம் தாண்டி அதிமுக, குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன சொல்றாரு, நேற்றும் முந்தின காட்டுமன்னார் கோவில்ல நாங்க கூட்டணிக்காக ஒரு பெரிய கட்சியுடன் பேசி இருக்கிறோம், இல்ல ஒரு பெரிய கட்சியினுடன் கூட்டணி வைத்துக் கொள்ள போகிறோம், அதற்கான வேலையெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு தான் ஒரே ஒரு சின்ன ஒரு பொறி ஒன்றை தான் போட்டாருங்க. கப்பன்னு பத்திக்கிச்சு. என்னையா பெரிய கட்சி? ஆல்ரெடி ஒரு பெரிய கட்சி, தேசிய கட்சி பிஜேபி கூட்டணிக்குள்ள இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா பெரிய கட்சி திமுக எதிர்கட்சியா இருக்குது, அவங்க கூட்டணி அங்க ஸ்ட்ராங்கா இருக்குது. மற்ற கட்சி என்ன பெரிய கட்சி? பாமக, தேமுதிக, அப்புறம் இருக்கிற எல்லாம் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் இப்பொழுதைக்கு மிக பெரிய அளவில் பேசக்கூடிய கட்சியாக, இன்று அசைக்க முடியாத ஒரு சக்தியாக வளர்ந்து கொண்டிருப்போர் விஜய் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இதை தான் எடப்பாடி சொல்லி இருக்கிறார் அப்படின்னு தீ மாதிரி பத்திக்க ஆரம்பிச்சிச்சு. ஏறக்குறைய என்ன ஒரு கூட்டத்தில் பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி. இந்த கொடி அசைத எதனால அசையுது, இந்த கொடி அசையுது எதனால அசையுது கூட்டத்தை பார்த்து கேட்கிறாரு அவரு. அவங்க எல்லாம் காத்து காத்து காத்துன்றாங்க. இந்த காத்து கண்ணுக்கு தெரியாத இந்த காத்தை வச்சுதான் உங்க அமைச்சர், உங்க மாவட்டத்தில் உள்ள அமைச்சர் அவ்வளோ கோடி ஊழல் பண்ணியிருக்காரு, இந்த காத்தை வச்சுதான் அப்படின்னு அப்படியே கத்திப்பட விஜய் ஸ்டைல்லே பேச ஆரம்பிச்சிட்டாருங்க. கத்திப்பட விஜய் ஸ்டைல்லே பேச ஆரம்பிச்சுட்டு விஜயோடைய ஒரு ரசிகராகவே மாறிட்டார். ஏறக்குறைய டிவிக்காக அவங்க இந்த தாம்பாள தட்டு வச்சு காத்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க வாங்க வாங்கன்னு இது ஒரு பக்கம் உள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. டிவிக்கே நாங்க யாரோடும் கூட்டணி இல்ல, எங்க கொள்கைக்கு ஒத்து வந்தா எங்களோட கூட்டணிக்கு ஓகே, அதுவும் குறிப்பாக விஜய் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா ரைட்டு, எங்க கொள்கை கோட்பாடுக்கு நீங்க ஒத்து வந்தா ரைட்டு, இல்லைன்னா நாங்க யாரு கூட கிடையாது தடிச்சுதாங்க போட்டிடுவோம். இன்னொரு பக்கம் தேமுதிக பாமக எல்லாம் தாவேகா கூட தான் இணைஞ்சு இன்னொரு மாற்று சக்தியா நிக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான அந்த தகவல் ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி எடப்பாடியோட முழு விருப்பம் டிவிக்கே விஜயுடன் கூட்டணி அப்படின்றது ஆணித்தரமா இருக்காரு. அதுதான் கடந்த அந்த பிரஸ் மீட்லயே அந்த கூட்டத்திலே சொன்ன ஒரு விஷயம், ஒரு பெரிய கட்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பெரிய கட்சி யாருங்க அப்படின்னா நீங்களே கண்டுபிடிச்சுங்க, காலம் வரும்போது தெரியும் அப்படின்னு. ரைட், ஓகே. இதெல்லாம் மீறி ஏன் அதிமுக தாவேகாவுடன் ஒரு கூட்டணி வச்சுக்கிறதுல அவ்வளவு ஆர்வமா இருக்கிறாங்க? அதுவும் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து எல்லா கூட்டங்களிலும் வலியுறுத்தின்னு வர விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு ஊரா அவரும் கட்டுக்கடங்காத கூட்டம் வந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு ஊரா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, அடுத்து திமுக ஆட்சி வரக்கூடாது, அதில் நாங்கள் யாருடன் கூட்டணி வைக்கவும் ரெடியா இருக்கிறோம். அதுவும் என்ன சொல்றாரு, விழுப்புரத்துல ஒரு மாநாடு நடத்துறதுக்காக நீங்க அனுமதி கேட்கறீங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகளே உங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. திருச்சியில ஒரு மாநாடு நடத்துறதுக்காக விசிகா நீங்க அனுமதி கேட்கறீங்க, உங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்றாங்க. விசிகாவுடைய கொடிக்கம்பத்தை திறக்க விட மாட்டேறாங்க. இப்படி ஒரு அவமானத்தோட நீங்க கூட்டணியில இருக்கணுமா, வாங்க எங்க பக்கம்ன்றாரு. யாரா இருந்தாலும் வாங்கன்றாரு. அதை தவிர பாத்தீங்கன்னா அதிமுக குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியோட ஒட்டுமொத்த கவனமும் விஜய் மீது, டிவிகே மீது இருக்கு. அதுக்கு இன்னொரு காரணம், மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், அதிமுகவில் நட்சத்திர அந்தஸ்து உள்ளவர்கள் யாரும் இல்லைங்க. நீங்க ஒரு பாப்புலர் ஃபிகர்னு வாங்க, ஒரு நட்சத்திர பேச்சாளர்னு கூட யாரும் பேச்சாளர்னா பெரிய அளவுல கூட யாரும் கிடையாது. மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் அப்படி இருந்த போது அவங்க தான் ஒரு சென்டர் ஃபிகர் வாங்கல, அது மாதிரி ஒரு அந்த கம்பீரம் அந்த இது எல்லாம். அதன் பிறகு வந்தார் எடப்பாடி. இப்ப பேசுறது கூட நிறைய விமர்சனங்கள்லாம் ஆகுது, நல்லா தான் பேசுறாரு, இது பண்றாரு.
ஒரு பேச்சுல ஒரு சுவாரஸ்யம் இல்ல, ராஜதந்திரமா பேசல. அப்புறம் யார் தான் அதிமுக போய் நின்னா யாருக்கு வந்து அப்படி கை தட்டுவாங்க, இது பண்ணுவாங்க? நட்சத்திர பேச்சாளர்கள் இருக்காங்க, சில ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க, யாரும் இல்ல. விஜய் மாதிரி ஒருத்தர் நமக்கு கூட்டணி கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிக்க விடும். விஜயே வந்து அதிமுக வேட்பாளருக்கு இந்த 2 விரலை எப்படி காமிச்சு ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னா அடுத்த எம்ஜிஆர் இன்னும் அடுத்த எம்ஜிஆர் அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி விரும்புகிறார். இன்னொன்னு, அதிமுகவில் இப்போ வந்து இளைஞர்கள் யாரும் இல்லைங்க, வந்து இளைய தலைமுறைகள் யாரும் இல்லை, ரொம்ப வயசானவங்க. ஏன்னா ஒரு கட்சியோடைய பலமே வந்து இளைஞர்களுடைய கூட்டம் தான். நீங்க திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவருக்கான வந்து அந்த பொறுப்பெல்லாம் கொடுத்திருக்கிற இளைஞர் பட்டாளம் ஒரு பக்கம் இருக்காங்க வந்து. இன்னும் வந்து அதுல மற்ற கட்சிகள் பத்தி நமக்கு தெரியல வந்து. ஆனால் 2 மெயினான கட்சிகள் இது வந்து பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு, ஏன்னா அதிமுக வச்சு பிஜேபி இங்க வந்து கால் ஊன்றிருக்கிறார்கள். அவங்களுக்கான வாக்கு சதவீதம் எப்படி கிடைக்குன்னு வந்து அது வந்து இருதலை கொல்லி எறும்பு மாதிரி இல்ல மதில் மண்ணில் பூனை மாதிரி அது வர விஷயம் வந்து. இங்க வந்து இளைஞர்களுடைய அந்த செல்வாக்கு வேணும். டிவிகேல சொல்லவே தேவையில்லை, வெறும் இளைஞர் பட்டாளம் தான். அதை தாண்டி ஒரு மாநாடு, ஒரு பொதுக்கூட்டம் அப்படின்னு போடும்பொழுது சாரசாரியாக வண்டியாக தானாகவே வந்து அவ்வளவு வேலை செய்யறாங்க வந்து டிவிகேல. மதுரையில ஒரு பூமி பூஜை, ஒரு கட்சியோட பூமி பூஜை, பொதுவா எந்த கட்சியா இருந்தாலும் ஒரு பூமி பூஜை நடக்க போகுதுன்னா அதுக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி விளம்பரம் கொடுப்பாங்க, 6 நாள் அதை பத்தி பேசுவாங்க. அந்த பூமி பூஜைக்கே வாங்க தோழர்களே, வாங்க உடன்பிறப்புகளே, வாங்க ரத்தத்தின் ரத்தங்களே வாங்க அப்படிலாம் கூப்பிடுவாங்க. ஆனால் ரொம்ப ரகசியமா ராத்திரி நிர்வாகிகளுக்கு மட்டும் சொல்லிட்டு விடியற்கால எழுந்து அந்த பூமி பூஜை போடுறாங்க. மீடியாவுக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிக்குது போறாங்க. என்னன்னா அதுக்கான காரணம் என்னன்னா, அது தெரிஞ்சா, மதுரையில் நடந்த பூமி பூஜை தான் சொல்றேன், அது தெரிஞ்சா ஒட்டுமொத்த தென் தமிழகமே கிட்டத்தட்ட டிவிகேவுடைய ஒட்டுமொத்த தொண்டர்கள் அவங்க குவிஞ்சிடுவாங்க. அது பெரிய பிரச்சனையா மாறிடும்னு. இதுதான். ஏன்னா ஒரு வேலை, ஒரு செங்கலை வச்சு எடுத்து வைக்கிறதுல இருந்து ஒரு கோட்டையை உருவாக்குறது வரைக்கும் அவ்வளவு ஆட்பலம் வந்து டிவிகேல இருக்குது. அதிமுக அதை தான் விரும்புறாங்க. இது எல்லாம் தாண்டி ஓட்டு சதவிகிதம், இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். டிவிகேவுக்கு ஆல்ரெடி பொதுவாக கணிச்சு வச்சிருக்கிற விஷயம் என்னன்னா 15% ஓட்டு அவங்க கிட்ட இருக்குன்னு. ஆதவர்ஜனா வந்து 25% இருக்குது. நாங்க வந்து கருத்து கணிப்பு நடத்திட்டோம், நாங்க பிரைவேட்டா நடத்திட்டோம், எங்களுக்கு 25% இருக்குது. அடுத்த 10%க்காக நாங்க வந்து உழைக்க போகிறோம். 35% 33% நாங்க தனித்து ஆட்சி அமைப்போம், விஜய் தான் முதல்வர் அப்படின்னு அவங்க நம்பிக்கையா சொல்றாங்க. ஆனால் பொதுவாக இந்த கருத்து கணிப்பு ஊடகங்கள், மற்ற நிறுவனங்கள் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிவிகேவிற்கு 15% இருக்கு அப்படின்னு. அந்த 15% ஓட்டு அதிமுகவுக்கு வந்தால் எப்படி இருக்கும் கூட்டணி அமைத்தால்? குறிப்பாக இந்த 10th +2 மாணவ மாணவிகளுக்கான பரிசளிப்பு விழா நடந்ததுல, அதுல விஜயண்ணா எங்களுடைய முதல் ஓட்டு உங்களுக்கு தான் ஒட்டு மொத்தமா சொன்ன ஒரு விஷயம். இதுவும் எடப்பாடி வந்து கண்டிப்பா மாத்திருக்கும். எப்ப அந்த முதல் ஓட்டு ஃபுல்லா நமக்கு கூட்டணிக்கு வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு. இதெல்லாம் மீறி திரும்ப டிவிகே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, முதல்வர் வேட்பாளர் முதலமைச்சர் நாற்காலியில் விஜய் தான் உட்கார்வார், அதற்கு ஒற்றுக்கொண்டால், அதற்கு ஒப்பந்தத்திற்கு சரி என்றால் அதை ஏற்றுக்கொள்பவர்கள் யாராக இருந்தாலும் நாங்க ரெடி அப்படின்னு. ஓகே, அப்படி ஒரு இது வந்தது. சரி, கடைசி நேரத்துல ஒரு டிசம்பர்ல ஒரு ஜனவரியில ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. டிவிகேவுக்கும் அதிமுகவும் ஒரு உடன்படிக்கை ஏற்குது, தொகுதியை பிரிச்சுக்கிறாங்க. ரைட், எடப்பாடி விட்டு கொடுப்பாரா? முதல்வர் வேட்பாளர் நீங்க தான், முதலமைச்சர் நாற்காலி நீங்க உட்காருங்கன்னு நடக்கலாம். துணை முதல்வர் அவர் உட்காரத்துக்கான அந்த மனசு வருமா? அதை கட்சிக்காரர்கள் ஏத்துப்பாங்களா அப்படின்ற விஷயம். இல்லைன்னா கர்நாடகா மாதிரி 2 வருஷம் நீங்க ஆட்சி பண்ணுங்க, 2 வருஷம் நாங்க ஆட்சி பண்றோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒப்பந்தத்துக்கு வரலாம். என்ன காட்சி மாறும்போது காலம் மாறும் அப்படின்னு. அதே வேளையில் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்லியிருக்காரு இல்லைங்களா, ஒரு பெரிய கட்சியினுடன் நாங்க கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயம். அது டிவிகே தான். டிவிகே சோசியல் மீடியா முழுக்க போயிருக்கும்போது இன்னைக்கு விஜய் வந்து ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காரு அவங்க நிர்வாகிகளுக்கு. இந்த விஷயத்துக்கு யாரும் தயவு செய்து பதில் அளிக்காதீர்கள், ஊடகத்தில் முன் எதுவும் பேசாதீர்கள், சோசியல் மீடியாவில் இது சம்பந்தமான எந்த பதிவும் போடாதீங்க. அவங்க வந்து நேரடியா டிவிகேன்னு சொல்லல, அதனால நாம வந்து எதையும் இது பண்ணல, அடையாளப்படுத்தல, அதனால அப்படியே அடக்கி வாசிங்கன்றாங்க. அதே வேளையில் டிவிகே அவர்களுடைய பலத்தை இந்த எலெக்ஷன்ல நிரூபிச்சாகணும், காட்டியாகணும், எங்களுடைய செல்வாக்கை பாருங்க அப்படின்னு சொல்றதுக்கு. எனக்கு கண்டிப்பா கூட்டணின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது திரும்பவும் சொல்றதுதான், காலம் மாறும்போது காட்சிகள் மாறலாம் அப்படின்னு. அதற்கு அவங்க கையில எடுத்திருக்கிற பெரிய பிரம்மாஸ்திரம் வந்து மதுரை மாநாடு தான். ஏன்னா விழுப்புரம் விக்கிரவாண்டி வி சாலையில் நடந்த மாநாட்டில் நம்ம காமிச்சிட்டோம்,
இந்த மாநாடு 2026 எலெக்ஷனை 8 மாசம் 10 மாசம் இருக்கிற இந்த எலெக்ஷனை முன்னிறுத்து வந்த மாநாடு. இந்த மாநாடு தான் நம்முடைய பலத்தை இப்பயே தமிழ்நாட்டினுடைய 3வது பிரதான கட்சியாக டிவிகே இருக்கும் பொழுது இந்த மாநாட்டிற்கு பிறகு 2வது கட்சி இது அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பலத்தை காமிச்சு ஆகணும்ன்றதுக்காக அந்த 500 ஏக்கர்ல மிக பிரம்மாண்டமாக 2 லட்சம் பேருக்கான அனுமதின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் விஜயகாந்திற்கு அவர் முதல் மாநாடு மதுரையில் நடத்தும் போது 25 லட்சம் பேர் வந்தாங்க பாருங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 5 லட்சம் பேர் போடுங்க, 30 லட்சம் பேர் வந்தாலும். ஆனா அந்த மாநாட்டுக்கு பிறகு அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதன் பிறகு ரோட் ஷோல மக்களை சந்திக்கிற பயணம் இருக்குது. அதுக்கு பிறகு திருமணி கூட்டம் இருக்குது. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு விஜய் கட்சியினர் நாங்க எங்க பலம் என்னன்னு இப்ப தெரிஞ்சு போச்சா, வாங்க கூட்டணிக்கு பேசலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அநேகமாக எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா டிவிக்கே தனித்து போட்டியிடுவதை தாண்டி அதிமுகவுடன் ஒரு கூட்டணி அப்படின்னு வைக்கும் பொழுது அதிமுக இவர்களுடைய அந்த முதல்வர் வேட்பாளர் விஜய் தான் ஒத்துக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக ஒரு பலமான இடத்தை, ஒரு நிறைவான இடத்தை, தமிழகத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு இடத்திற்கு வருவதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளது. 2026 எலெக்ஷன் நோக்கி செல்வோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.